காரைக்காலில் கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் முஸ்லீம் குடியிருப்புகள் தோன்றியிருக்கு. இங்கே 17 இஸ்லாமிய ஞானிகளுடைய அடக்க ஸ்தலங்கள் மற்றும் பல தர்காக்கள் இருக்கு. அப்படி அடக்கம் செய்யப்பட்ட முதன்மையான ஞானினா அது காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அவர்கள் தான். சையது தாகூத் அவர்கள் துருக்கி நாட்டின் தலைநகரான புகாரா எனும் நகரில் 1124ஆம் ஆண்டு ஷஃபான் மாதம் 19ஆம் நாள், அதாவது கிபி 1704இல் அப்துல் ரஃபூவுக்கும் ரூஹையா பிவிக்கும் மகனாக பிறக்கிறார். 7 வயதுல திருக்குரான் முழுவதையும் மனப்பாடம் செய்யறாரு. 20 வயதுல மார்க்க கல்வியும் பெற்று சிறந்து விளங்க தன்னுடைய 40வது வயதில் ஞானத்தை தேடி காந்தகருடைய இந்தியாவிற்கு வராரு. தமிழ்நாட்டில் வேலூர்ல துணி வணிகம் செய்யக்கூடிய அமீனுல்லா சாஹிப் அவர்களை வீட்டில் தங்குறாரு. அதன் பின் திருச்சி சென்று இறைஞான ஆசிரியர் கல்கல் திவானை சந்தித்து ஞான அறிவை பெற்று மஸ்தான் சாஹிபா மாறுறாரு. தன்னுடைய ஞானகுரு மறைவிற்கு பிறகு தஞ்சை திருவாரூர் வழியா நாகூர் வந்து அங்க 40 நாள் தங்கி அதன் பின் காரைக்காலுக்கு வந்து நீலக்கிழங்கு வீதியில தங்குறாரு. காரைக்கால 21 வருடம் தங்கி திருக்குரான் பற்றியும் அதன் போதனைகளை பற்றி மக்களுக்கு எடுத்து கூறி நல்வழிப்படுத்தி தன்னுடைய 120வது வயதுல இறைவனடி சேர்றாரு. இவர் நல்லடக்கம் செஞ்ச இடம் தான் 4 மினாக்கள் கொண்ட அழகிய தர்காவா இன்னைக்கு விளங்குது. இவர் இறந்ததிலிருந்து இதுவரைக்கும் காரைக்காலில் கந்தூரி விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.